தமிழகத்தில் பாஜக எங்கு உள்ளது என்று கேட்டவர்கள் தற்பொழுது பாஜகவை திட்டினால்தான் அரசியல் என்பது தெளிவாக தெரிகிறது. வருகின்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என புதுச்சேரியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். புதுச்சேரி பாஜக மகளிர் அணி சார்பில் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக அகில இந்திய மகளிர் அணி தலைவியும் கோவை சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார். இதில் புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி, நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய வானதி சீனிவாசன், புதுச்சேரியில் கடந்த 3 ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், இந்தியா முழுவதும் பிரதமர் மோடியின் ஆட்சியை முன்னிறுத்தி வாக்கு கேட்கும் ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் என்றவர், மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி தான் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்றார். 400 MP இலக்கு என்ற பயணத்தில் நாங்கள் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூறிய அவர், தமிழகத்தில் 2019ஆம் ஆண்டில் மோடி எதிர்ப்பலையை உருவாக்கி அதன் வாயிலாக எல்லா இடங்களையும் வெற்றி பெற்றனர். இப்போது தமிழக மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளதாகவும், ஏற்கனவே இருந்த நிலைமை தற்பொழுது இல்லை, தற்பொழுது பெருமளவு மாறி இருப்பதாகவும் தெரிவித்தார். மோடி தமிழகத்தில் தங்கி வாக்கு சேகரித்தாலும் பாஜக வெற்றி பெறாது என்று உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் கிராமங்களில் கூட மோடியை நன்றாக அனைத்து மக்களுக்கும் தெரிகிறது என்றார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒற்றை செங்கலை தூக்கிக் கொண்டு சுற்றிக் கொண்டிருக்கிறார் என்றும், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் ரத்திற்கு போடுவதாகவும் தெரிவித்தார். இன்று அதெல்லாம் செய்ய முடியவில்லை, எப்படியோ ஆட்சிக்கு வந்து அமர்ந்து விட்டார்கள், உங்களை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராக இருக்கின்றனர் என்றும் அப்பொழுது அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சீமான் எப்படி கதை சொல்வார் என்பது தெரியும், பாஜக எங்குள்ளது என்று கேட்டவர்கள் எல்லாம் தற்பொழுது பாஜகவை திட்டினால்தான் அரசியல் என்பது தெளிவாக உள்ளதாகவும், இப்பொழுதெல்லாம் தமிழக முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பாஜக குறித்துதான் பேசுவதாகவும், சீமான் தினமும் பாஜகவை தான் திட்டிக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறினார். பாஜகவில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு கட்சி வேட்பாளரை நிறுத்த பல்வேறு காரணங்கள் உள்ளதாக கூறிய அவர், ஆள் இல்லாமல் நாங்கள் முன்னாள் ஆளுநரையோ மத்திய அமைச்சரையோ நிறுத்தவில்லை என்றும், தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும், வெற்றி வாய்ப்பு எங்களுக்குத்தான் உள்ளது என்றும் தெரிவித்தார்.